ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டே ஆஃப் வீக் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த டே ஆஃப் வீக் அப்படி ஃபங்ஷன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீக்ல உள்ள டேஸ அது ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ வீக் எப்போதுமே ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சண்டே. ஸோ 1 வந்து சண்டே, 2 வந்து மண்டே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே வரும்போது 7, 7ன்னு முடிஞ்சிரும். சரிங்களா? ஸோ இந்த ரீகேப் டே என்ன பண்ணும்னா, இந்த வாரத்துல நம்ம எந்த டேல இருக்கோம் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஆன்சர் குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாரி 1னா சண்டே, 2னா மண்டே. ஸோ இந்த மாரி இப்படியே கன்டினியூஸ் ஆகி லாஸ்ட் என்ன ஆகும்? 7த் சாட்டர்டேன்னு வந்துரும். சரிங்களா? இப்போ இந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் அங்க குறி எழுதுறேன். செலக்ட் டே ஆஃப் வீக் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த நவ் டேட் அதாவது இன்னைய டேட்ல உள்ளதையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஃப்ரம் டியூல் டேபிள். ஸோ இப்போ இந்த கொரிய மட்டும் நான் ரன் பண்ண போறேன். இத ரன் பண்ணா அப்படின்னா, இன்னைக்கு என்ன வரும் அப்படின்னா, சாட்டர்டே அப்படிங்கும்போது நம்பர் 7 தான் உங்களுக்கு அவுட்புட்டா வரணும். ஸோ அதே நான் சொன்ன மாரி வந்துருச்சா? ஸோ இது வந்து நம்ம வாரத்தோட 7வது நாள்ல உட்கார்ந்திருக்கோம். அதனால தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லி வருது அப்படின்னா, நம்பர் 7 அப்படிங்கிற ஆன்சர் வருது. சரிங்களா? ஸோ இதுவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சடனா ஏதாவது ஒரு சில சினாரிஸ்ல இந்த இது யூஸ் ஆகும். இன்னைக்கு இந்த வாரத்துல எத்தனாவது நாள்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாரி கேட்டா, ஸோ அந்த மாரி நம்ம வாரத்தின் 7வது நாள்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு 7வது நாளா, 5வது நாளா, 6வது நாளா அத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த டே ஆஃப் வீக் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் பிராக்டிஸ் மோர். Whenever you have the time, please subscribe and like and comment and share with those who need it. Okay? Thank you all. Bye.